வழக்கமா காலையிலேயே ஆடுகளை அவிழ்த்து விட்டுட்டு மேய்ச்சலுக்காக காட்டு பக்கம் கூட்டிட்டு போவா காத்தாயி. அன்னைக்கு அவ ஆடுகளை மேய்க்கிறதுக்கு போகவே இல்லை. அவளுக்கு அண்ணனுடைய சாவு ஒரு இடியா இறங்கி இருந்தது. பொன்னையன் சாதாரணமாவே ஒரு மொடா குடிக்காரன், இப்போ பையன் வர போயிட்டான். இந்த துக்கத்தை சாக்கா வச்சு அவன் ஒரு மூளையில சுருண்டு கிடந்தான். முத நாள் காளிமுத்துவ காட்டுக்கு தூக்கிட்டு போனவங்க 2வது நாள் சாங்கியத்துக்கு வந்து நின்னாங்க. ஒரு மண் களையத்துல பாலம், இன்னொரு களையத்துல வெறும் தண்ணியும் எடுத்து ஒரு கூடையில வச்சுக்கிட்டு மயானத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. எரிஞ்சு கிடக்கிற சிதை மேடையில பாலை தெளிச்சு அவிஞ்சு கிடக்கிற எலும்புகளை எடுத்து தண்ணி இருக்கிற பானையில போட்டு எடுத்துக்கிட்டு கண்மாயோட ஒரு மூலையில அஸ்தி கரைக்கிறதுக்குன்னே ஒரு பகுதி இருக்குது. அங்க போய் அதை கரைச்சிட்டா காரியம் முடிஞ்சது. காரியத்துக்காக வந்து நின்னவங்களை கண்ணிலோட பார்த்தா காத்தாயி. ஏற்கனவே கூட கலையங்களை எடுத்து தயாரா வச்சிருந்தா. காரியத்துக்காக வந்திருந்தவங்கள முதலா நின்றுட்டு இருந்தவன் மாமா மக அருணாச்சலம். அவனை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அழுது அழுது கண்ணீரெல்லாம் வறண்டு போய் இதோ குழிக்குள்ள இருக்கும் கருப்பு குண்டுகளா மாறி அவனோட கண்கள் ரொம்ப சோர்ந்து போய் காணப்பட்டுச்சு. காளிமுத்து இறந்து போனது அவனுக்கு எவ்வளவு பெரிய இழப்புன்னு பார்த்தாலே தெளிவா தெரிஞ்சது. காத்தாயி, நீ இருப்புல நான் போய் பாலை ஊத்திட்டு எலும்பையும் சாம்பலையும் கொண்டு போய் கண்மாயில கரைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு காத்து போன ஈனஸ்வரத்துல ரொம்ப சோகமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பினா. செகண்ட் அடிப்பாவன் மணி அடிச்சுக்கிட்டோம் சங்கம் முழுகிக்கிட்டோம் முன்னாடி போக அவனுக்கு பின்னாடி 4 பேரு மயானத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. மணி அடிக்கிற சப்தம் கேட்டு அங்கங்க வீடுகள் இருந்த சில பேர் எட்டியும் பார்த்தாங்க. மயானத்துக்கு போய்கிட்டு இருந்த அதே வீதியில தான் சுப்பையா நாடாரோடைய மளிகை கடை இருந்துச்சு. கடையை நாடாரும் திறந்துட்டு இருந்தாரு. சரியா கடை திறக்கும் போது பால் கலையத்தோட அருணாச்சலம் கடந்து போகவும் கடை திறக்கிற நேரமே சரியில்லை அப்படின்னு முழங்கிக்கிட்டே கடையை திறந்தாரு. உள்ள இருந்து அவருடைய பொண்ணு மல்லிகா வேகமா வெளியே வந்து எட்டி பார்த்தா. அவ முகத்திலையும் லேசான பீதி. மல்லிகாவை அருணாச்சலமும் பார்த்தான். கண்ணாலே ஏதோ பேசினா. இருவருக்கும் சம வயசுதான். 9வது வரைக்கும் ஒரே வகுப்புல தான் 2 பேருமே படிச்சாங்க. மல்லிகா நல்ல வெளுப்பு. அவளை பாக்குற எந்த ஒரு ஆண்மகனும் அவ மேல இருக்க பார்வையை விளக்குறதுக்கு கஷ்டப்படுவான். மயானத்துக்கு போய்கிட்டு இருக்கவங்கள மணி அடிக்கிறவங்க கூட ஓரக்கண்ணால மல்லிகாவை பாத்துக்கிட்டே தான் இருந்தான். அவன் பாக்குற கள்ள பார்வையை புரிஞ்சுக்கிட்டாரு நாடார். உடனே உள்ள போ அப்படின்ற மாதிரி மல்லிகாவை கடுமையா பார்க்கவும் அவ புரிஞ்சுக்கிட்டு சத்தம் போடாம உள்ள ஓடிட்டா. மயானத்துல காளிமுத்துவோட சடலம் நல்லா வெந்து அவிஞ்சு போயிருந்தது. நின்னு பெருமூச்சு விட்ட அருணாச்சலம் பால் கலையத்தை வெளியே எடுத்தான். நியாயப்படி பார்த்தா அப்பங்காரம் தான் வந்து பால் தெளிக்கணும். மாமா மகன் நீ பால் தெளிக்க வேண்டியதா இருக்கு பாரு அப்படின்னு கூட வந்த உறவுக்காரர் ரொம்பவே வருத்தப்பட்டு பேச ஆரம்பிச்சாரு. மாமா, உண்மையை சொல்லணும்னா நான் பால் தெளிச்சாதான் காளிமுத்தோட ஆத்மா ரொம்பவே சந்தோஷப்படும். அருணாச்சலம் சொல்லி முடிச்சதும் அவன் சொன்னதை ஆமோதிக்கிற மாதிரி பக்கத்துல இருந்த பனை மரத்தோட தலைப்பாக்கத்துல இருந்து ஒரு காய்ந்த மட்டை தரையில விழுறதுக்கும் சரியா இருந்து போச்சு. இத கூட வந்த எல்லாருமே நல்லாவே கவனிச்சாங்க. சரி சரி சாம்பல் அள்ளு கிளம்புவோம் அப்படின்னு துரிதப்படுத்த ஆரம்பிச்சாரு அந்த உறவுக்காரர். அதே போல சாம்பல் படுக்கையில கையை விட்டு எலும்பு துண்டுகளையும் சாம்பலையும் அள்ளி தண்ணி கொண்டு வந்த கலையத்துல போட்டான் அருணாச்சலம். அப்பதான் மயானத்தோட குடிசையில இருந்த வெட்டியான் வெளிப்பட்டு வேகமா இவனை நோக்கி வர ஆரம்பிச்சான். அந்த வெட்டியானோட பேர் முக்கி. 3 ஊர் மயானத்துக்கு சேர்ந்து ஒரே ஒரு வெட்டியான் தான். அவன் ஊருக்குள்ள வந்து போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. சிவராத்திரி ஒரு நாள் மட்டும்தான் அவன் ஊருக்குள்ள எங்க வேணும்னாலும் போலாம் வரலாம். அன்னைக்கு வீடு வீடா போய் வரி கேட்பான். 5ஓ 10ஓ அவங்களால என்ன முடியுதோ அதை கொடுப்பான். மத்தபடி ஊர்ல ஏழவ விழுந்தாதான் அவனுக்கு வரும்படி. வேகமா வந்து வெட்டியான வடாமுக்கி அப்படின்னு உரிமையோட கூப்பிட்டாரு அந்த உறவுக்காரர். அவனும் வந்து அவன் கும்பிட்டான். பிறகு அஸ்தி கலத்தை பார்த்து ரொம்பவே பெருமூச்சு விட்டான். என்னடா ரொம்ப பெருசா பெருமூச்சு விடுற அப்படின்னு கேட்டதும், விடாம என்னத்தை பண்ண, நேத்து இந்த பணத்தை எரிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே அது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ரொம்பவே சலிச்சுக்க ஆரம்பிச்சான். ஏன் விறகு திந்து போச்சா அப்படின்னு உறவுக்காரர் நக்கலா பேச ஆரம்பிச்சாரு. இல்ல சாமி, ஒரு ஆவியோட கை என்ன சுத்தி சுத்தி வந்துச்சு. என் கையில இருந்த கோலை எத்தனை மரத்தனிமா பிடுங்கி எரிஞ்சுது. ஆவியோட கையா, என்னடா சொல்ற அப்படின்னு ரொம்பவும் பதட்டத்தோட பேச ஆரம்பிச்சாரு அந்த உறவுக்காரர். சாமி, அல்பாயுஸ்ல போன பணத்தோட ஆவிதான் சுத்தி சுத்தி வரும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வகையில காளிமுத்து ஆவிதான் சுத்தி வருது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். என் குடிசைக்கு போய் மந்திரிச்ச தாயத்தையும் எடுத்து கட்டிக்கிட்டேன். அப்படியும் என்னை விடல. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இது காளிமுத்தோட ஆவி இல்ல, இது வேற ஏதோ சக்தின்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சுது. ஆனா அது என்ன சக்தின்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு பயத்தோட பேசி முடிச்சா முக்கி. அருணாச்சலம் கூட இருந்தவளும், என்னடா முக்கி சொல்ற, காளிமுத்து முனி அடிச்சு செத்த பைய, அந்த முனிதான் சுடுகாட்டுக்குள்ளே வந்துருச்சோ அப்படின்னு சந்தேகமா கேட்க, இங்க பாரு சாமி, அப்படியெல்லாம் பேசாத. முனி என்னோட குலசாமி. அது மட்டும் இல்ல, எரியிற பணத்தை அது எதுக்கு சுத்தி வரணும், இது வேற ஏதோ ஆவேசம் பிடிச்ச ஆவின்னு தோணுது. மலையாளத்துக்காரங்க வந்தாதான் இங்க சங்கதி என்னன்றத அவங்க தெளிவா விளக்கி சொல்லுவாங்க. பணத்தை எரிக்கும் போது தானே தொந்தரவு பண்ணுச்சுன்னு பார்த்தா
குடிசையில போய் என்ன படுக்க கூட விடல, என்னையே சுத்தி சுத்தி வந்துச்சு அப்படின்னு வெட்டியான் பயந்துகிட்டே சொன்ன விஷயத்த அருணாச்சலம் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தான். ஆனா வெட்டியான் சொன்ன எந்த ஒரு விஷயத்துக்கும் அவன் ஆமோதிக்கவும் இல்லை, மறுத்தும் பேசல. மௌனமா இருந்த அருணாச்சலம் கலசத்தோட அங்கிருந்து நடக்கவும் ஆரம்பிச்சான். அவன் நடக்க ஆரம்பிச்சதும் கூட வந்தவங்க எல்லாருமே அவனோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமா சேர்ந்து கண்மாயை நோக்கி போகவும் ஆரம்பிச்சாங்க. கண்மாயில அஸ்தியை கரைக்கிறதுக்குன்னு தனியா ஒரு படித்துறை இருந்துச்சு. அந்த ஊர்ல யாரும் இறங்கி அங்க குளிக்க மாட்டாங்க. படித்துறை முழுக்க உடைஞ்ச சட்டிகளும் காய்ஞ்ச மாலைகளும் மூங்கில் குடைகளும் தான் அங்கங்க சிதறி கிடக்கும். அருணாச்சலம் அஸ்தி எடுத்துட்டு வரும்போது எதுவும் பேசல, படித்துறைக்கு வந்த பிறகு எதுவும் பேசல. அவளோட முகம் ரொம்பவே இறுகி போயிருந்தது. எதுவுமே பேசாம இடுப்பளவு தண்ணியில இறங்கி நின்னா. மயானத்துல இருந்து கொண்டு வந்திருந்த கலசத்தை மார்புக்கு முன்னாடி பிரிச்சு தண்ணியில இறக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கவும் ஆரம்பிச்சான். அவனோட சேர்த்து காளிமுத்துவோட அஸ்தியை கரைக்க வந்த உறவுகள் மொத்தம் 3 பேரு தான். அதுல ஒருத்தருக்கு திடீர்னு சாமி வந்த மாதிரி ஆவேசம் வந்துருச்சு. கண்கள் ரெண்டும் வெறிக்க ஆரம்பிச்சு நாக்க துருத்திக்கிட்டு அருணாச்சலத்தை நோக்கி ஆவேசமா பாயவே ஆரம்பிச்சுட்டாரு. அத மத்தவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி மிரண்டு போய் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. டேய் எங்கடா வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு அருணாச்சலத்தை நோக்கி போக ஆரம்பிக்கவும் அருணாச்சலம் அதிர்ச்சியா அந்த உறவுக்காரரை பார்க்க ஆரம்பிச்சான். அதிர்ச்சியோட என்னமாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கவும் மாமாவாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு அருணாச்சலம் கையில வச்சிருந்த அஸ்தி களத்தை பிடுங்கி எரிஞ்சாரு. அது 10 அடிக்கு அந்தாண்ட கரையில போய் விழுந்துச்சு. நல்ல வேலையா உடையல. ஏற்கனவே பயந்து போயிருந்த 2 உறவுக்காரங்க அந்த கலசத்தை எடுக்கிறதுக்காக கரை ஏறவும் அந்த இடைவெளியில அருணாச்சலம் மேல சாமி வந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. அவர் பாயவே ஆரம்பிச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல, ஆவேசத்தோட அருணாச்சலத்தை பிடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்கவும் ஆரம்பிச்சாரு. அருணாச்சலத்தால மூச்சு விடவே முடியல. கண்மாயோட தண்ணீர் கவலமா அவனுடைய வாய்க்குள்ள இறங்க ஆரம்பிச்சது. எப்படியாவது அந்த உறவுக்கார பிடியிலிருந்து விடுபடணும் அப்படின்னு அவனால ஆணை மட்டும் முயற்சி பண்ணி பார்த்தான் அருணாச்சலம். அவனால அவருடைய பிடியை விட்டு விலகவே முடியல. கரை மேல எரியப்பட்ட கலசத்தை எடுத்த உறவுக்காரங்க அதை கையில எடுத்துக்கிட்டு மறுபடியும் கண்மாய்க்குள்ள இறங்க பார்த்தாங்க. அப்பதான் அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்க பயமுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது அந்த உறவுக்காரர் பிடியிலிருந்து அருணாச்சலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அவங்க முயற்சியும் பலன் கொடுக்கவே இல்லை. அந்த உறவுக்காரர் ரொம்பவே ஆவேசமா நடக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கையால அருணாச்சலத்தை அமுக்கி பிடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தடுக்க வந்த 2 உறவுக்காரங்களையும் தடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அருணாச்சலத்தால் தாக்கு பிடிக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அவன் தன்னுடைய உயிரையே விட்டுட்டான். தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கப்பட்டவனுடைய உடம்பு அப்படியே தண்ணிக்கு மேல வந்து மிதக்கவும் ஆரம்பிச்சது. இத பார்த்து அந்த 2 பேரும் மிரண்டே போயிட்டாங்க. மாமா என்ன கொடுமை இது, என்ன பண்றீங்க அப்படின்னு சத்தம் போட்டு அந்த உறவுக்காரர் உழுக்கும் போதுதான் அவருக்கு சுயநினைவே வந்துச்சு. சுயநினைவுக்கு வந்தவரு அருணாச்சலம் தண்ணியில மிதக்கிறத பார்த்ததும் என்னடா ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சியா கேட்கவும், மாமா எதுக்காக அருணாச்சலத்தை தண்ணியில பிடிச்சு அமுக்கி கொன்னீங்க அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அந்த வயதான உறவுக்காரர் மலங்க விழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா சொல்றீங்க, நான் அருணாச்சலத்தை கொன்னனா, அருணாச்சலம் செத்துட்டானா அப்படின்னு அதிர்ச்சியில கேட்டவரு பதட்டமா கரையேறவும் ஆரம்பிச்சாரு. இல்ல என்னல நடந்துச்சு, எனக்கு எதுவுமே தெரியாதுடா, நீங்க என்னென்னவோ சொல்றீங்க அப்படின்னு பயந்து போய் கரமேல உட்காந்து அழவே ஆரம்பிச்சாரு. அருணாச்சலம் பிணமா கண்மாயில மிதந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற செய்தி ஊர் முழுக்கவும் பரவ ஆரம்பிச்சது. ஊர் மக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர ஆரம்பிச்சாங்க. காத்தாயிக்கும் இந்த தகவல் போய் சேரவும் காத்தாயி மறுபடியும் மயங்கி விழுந்துட்டா. பிரசிடென்ட் பஞ்சவர்ணத்துக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்ததும் அவருக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாயி போச்சு. அருணாச்சலம் கூட மயானத்துக்கு போன வயதான உறவுக்காரர் தான் அருணாச்சலத்தை கொன்னுட்டாருன்னு தெரிஞ்சதும் அவருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அந்த வயதான உறவுக்காரர் கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது மனுஷன் மிரண்டு போயிருந்தாரு. ஐயா சத்தியமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, இவங்க எல்லாம் சொல்லிதான் எனக்கு சாமி வந்த மாதிரி நான் அருணாச்சலத்தை அமுக்கி பிடிச்சு கொன்னன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. உண்மையில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. மயானத்துக்கு போனப்போ வெட்டி அமுக்கி ஒரு ஆவி அவன் அழகழிச்சதுன்னு சொன்னான். அப்பவே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருந்திருக்கணும். ஆனா என் கையாலே அருணாச்சலம் கொல்லப்படுவான்னு சத்தியமா நினைச்சு விட பாக்கலீங்க அப்படின்னு மனுஷன் கேவி அழ ஆரம்பிச்சுட்டாரு. பிரசிடென்ட் பஞ்சவர்ணத்துக்கு அவர் அப்படி பாக்குறதுக்கு ரொம்பவே சங்கடமா போச்சு. அவர் அமைதியா இருக்க சொல்லிட்டு தான் வீட்டு திண்ணையிலே உட்கார வச்சுட்டு பிரசிடென்ட்டும் மத்தவங்களும் கண்மாயை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. கண்மாயில அருணாச்சலத்துடைய உடம்பு மிதந்துட்டு இருந்துச்சு.
கரைக்கு மேல அஸ்திப்பான பாதி உடைஞ்சும் உடையாமலும் எலும்புகளும் சிதறி கிடந்துச்சு. கரைக்கு மேல வரிசையா ஊர்க்காரங்க எல்லாருமே நின்று அருணாச்சலத்தோடைய அந்த மிதக்கிற உடம்ப வெடிக்க பார்த்துட்டு இருந்தாங்க. கரையில் நிக்கிற மக்கள் அவங்களுக்குள்ளவே நல்லா இருந்த ஊரு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது நிச்சயம் ஏதோ ஒரு காத்து கருப்போட வேலைதான் அப்படின்னு ஊர் பெருசு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு. இது தெரியாம முனிசாமி மேல நம்ம தப்பா பழி போட பார்த்தோம். நல்ல வேலை உண்மை என்னன்னு இப்பவாவது தெரிய வந்துச்சு. நம்ம ஊருக்குள்ள காத்து கருப்பு இப்படி நடமாறத நான்லாம் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. ஒரு உசுருக்கு 2 உசுறு போயிருச்சு. 2 பேருமே உறவுக்காரங்க வேற. இந்த கொடுமைய நம்ம எங்க போய் சொல்ல அப்படின்னு ஆளுக்கு பேசிக்கவும் ஆரம்பிச்சாங்க. பஞ்சவர்ணம் சங்கூதியையும் வப்பளத்தானையும் பார்த்தாரு. அவங்க 2 பேரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா கண்மாயில இறங்கி அருணாச்சலத்தோட உடம்ப கரையில இழுத்து போட்டாங்க. அருணாச்சலத்தோட தாயும் தகப்பனும் பக்கத்து ஒரு சந்தைக்கு கடை விரிக்க போயிருக்காங்க. அவங்களுக்கு செய்தி சொல்ல ஆளையும் அனுப்பிட்டு அருணாச்சலத்தோட உடம்ப கொண்டு போய் வீட்டுலயும் போட சொல்லிட்டு தன்னுடைய சகாக்கள் பக்கம் திரும்பினாரு. என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் கேட்கவும் எங்களுக்கும் ஒன்னும் புரியலைங்க. அந்த கிழவன் ஒன்னும் வேணும்னு இதை பண்ணல, அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு பூந்து இருக்கு, அது எப்படி ஆட்டு வச்சதோ அப்படிதான் அந்த கிழவனும் ஆடி இருக்கான். கேரளாவுக்கு போயிருக்க நம்ம உபத்தலைவர் சண்முகம் வரும்போது ஒரு மாந்திரிக மந்திரவாதியோட வந்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் தெளிவு பிறக்கும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பஞ்சவர்ணத்தோட செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. போன் எடுத்து பேசவும் மறுபக்கத்துல துணைத் தலைவர் சண்முகம் தான் பேசினாரு. தலைவரே, இங்க புளியஞ்சேரின்ற இடத்துல தாமோதர நம்பூதிரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்து நம்ம ஊரை பத்தி எல்லா செய்தியும் சொன்னேன். அவர் விஷயத்தை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டுட்டாரு. நம்ம ஊருக்கு வர்றதுக்கும் சம்மதிச்சிட்டாரு. நாங்க இந்த ஊருக்கு வந்து யாரை பாக்குறது என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கும் போது அந்த நம்பூதிரியை எங்களை தேடி வந்துட்டாரு. அவர் பூஜையில உட்கார்ந்து இருக்கும் போது நாங்க தேடி அலையிறது அவருக்கு தெரிஞ்சுதான். கவலைப்படாதீங்க தலைவரே, அவரை கூட்டிட்டு நாங்க சீக்கிரமே வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லவும் பிரசிடென்ட் பஞ்சவர்ணத்துடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்த விஷயத்தையும் சண்முகத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. சண்முகம், இங்க இன்னொரு இழவு விழுந்திருக்கியா, அதை என்னத்த சொல்ல அப்படின்னு சலிச்சுக்கிட்டு பஞ்சவர்ணம் பேச ஆரம்பிக்கவும் அடக்கரகமே யாருங்க தலைவரே அப்படின்னு அக்கறையோட விசாரிக்க ஆரம்பிச்சாரு சண்முகம். மாரிமுத்தோட மருமக அருணாச்சலம் தான், வேற யாரு, எப்படி அப்படின்னு சண்முகம் கேட்டதுக்கு நடந்தது ஒரு கொலை, ஆனா அது நடந்தது ரொம்ப வினோதமா இருக்கு. அருணாச்சலத்தோட மாமா தர்மலிங்கம் இருக்காரு, அவர் உடம்புக்குள்ள காத்தோ கருமோ புகுந்துருச்சு போல. கண்மாயில அஸ்தியை கரைக்கிறதுக்கு அருணாச்சலம் இறங்கினதும் அவன் மேல பாஞ்சி அப்படியே தண்ணியில பிடிச்சு அமிக்கிட்டாரு. அருணாச்சலத்தால தப்பிக்க முடியாம திக்கு முக்காடி போய் உசரியே விட்டுட்டான் அப்படின்னு பஞ்சவர்ணம் நடந்த விஷயத்த சுருக்கமா சொல்லி முடிக்கவும், அப்போ இது கெட்டாவியோட வேலையா, நாங்க இந்த விஷயத்த விவரமா நம்பூதிரி கிட்ட சொல்லி அவரை கையோட கூட்டிட்டு வந்துடுறோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தைரியம் சொல்ல ஆரம்பிச்சாரு சண்முகம். ஆமா, எப்ப வந்து சேருவீங்க அப்படின்னு அக்கறையோட விசாரிக்கவும், எப்படியும் நாளைக்கு மதியம் ஆயிரும் நினைக்கிறேன், சரி முடிஞ்ச அளவுக்கு வேகமா வந்து சேருங்க, அதுக்குள்ள இன்னொரு போன விழாம இருக்கணும் அப்படின்னு ஆதங்கத்தோட பேசி முடிச்சுட்டு போனை வச்சாரு பஞ்சவர்ணம்.